சொல்லி என்னுடைய சும்மா முதல்ல நிறைவு செய்ய வாக்குறுத்தாவனா அவர்கள் தயாரிக்கிறார்கள். கணிதத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதம் நம்மை இன்ஷா அல்லாஹ் இந்தியாவில் நாளைக்கு கொண்டிருக்கிறது. அப்போது குர்பானிக்கக்கூடிய சகோதரர்கள், அந்த நியத்துடைய சகோதரர்கள் அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் தன்னுடைய முடிகளை சுத்தமான வேலைகளை எல்லாம் முடிக்கணும். இன்றைய கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் அவரோட பணம் குடும்பத்தில் எல்லாமே கணக்கு அவசியம் இல்லை. யார் கொடுக்கிறாரோ அவர் ஒரு சீட்டை போடணும், அவர் அந்த குடும்பத்துக்கு நம்ம எல்லாம் கிடைச்சிடும். சரிங்களா? அந்த அமல்களில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சக்தி உட்பட்டு யாருக்கு அந்த குர்பானிக்கு வாய்ப்பு இருக்கும். ஆட்டுக்கு ஒரு பங்கு, மாட்டுக்கு 8 பங்கு, ஒட்டகத்துக்கு 7 பங்கு, சில ஊர்ல போன கோழிகள்லாம் பங்கிருப்பாங்க, கோழிகள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் குர்பானியில் இல்லை, ரசூல் அப்படி சொல்லலை. சரிங்களா? வரக்கூடிய காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பற்றி, அவர்களை பற்றி, அவருடைய ஏகத்துவத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் அறிவிப்பாங்க. ஏன்னா ஏகத்துவத்தை பற்றி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தினத்தை அவர்கள் செய்த அந்த தியாகத்தை புரிந்துதான் துல்ஹஜ் அந்த ஹஜ்ஜுக்கு முன்னால வருது. அந்த அமல்களை ஒவ்வொன்றாக நமக்கு என்ன செஞ்சாங்க குர்ஆனை பற்றி பார்க்கணும். இப்ராஹிம் நபி வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம அந்த எதை நமக்கு முன்மாதிரியை எடுத்துக்கணும், எதை நம்ம பின்பற்றணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும். அந்த ஈமானை பற்றி சொல்லணும், தக்வாவை பற்றி சொல்லணும், ஈமானை பற்றி சொல்லி வளர்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம உறவினர்கள் கூட இருக்கிறவங்கலாம் இறையச்சத்தை ஊட்டக்கூடிய மக்களாக கணிதத்துக்குரிய அதாவது ஏதோ மற்றவங்களுக்கு பின்னால் வருது, நமக்கு ஒரு பின்னால் வருது, ட்ரெஸ் போட்டு சாப்பிடுறோம், போகிறோம், ஜாலியாக சுற்றுறோம். அந்த இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர் சகோதரர்கள் போகிறோம், பைக்ல பறக்கிறதும், சினிமா பார்க்கறதும், மொபைல பார்க்கறதும், அன்றைய இதில் அல்லாஹ்வை சிக்கர் செய்து கொண்டிருக்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர். நம்ம எந்த பள்ளிவாசல் வரும்போது வீட்டுக்கு போகும்பொழுது அந்த ஐயாம் தஷ்ரீக் இந்த 3 நாட்களும் நாம் அல்லாஹ்வை சிக்கர் செய்த மக்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி எல்லாம் கூடுதல் விவரங்கள் வரக்கூடிய ஜும்மாக்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனோ தானோ என்று ஏதோ விஷயம் கேட்கணும் என்று விடாமல் இந்த துல்ஹஜ் மாதத்தில் அந்த அருமையான நற்காரியங்கள் அறிந்து கொண்டு நம்முடைய அமல்களை முழுமையாக செய்யக்கூடிய இந்த ஹிதாயத்தை, பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருளுக்கு கூறிக்கொண்டு என்னுடைய ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாசல் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ்.